الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فقد قال الله تعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. வார்த்தைகளில் மிகச்சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வேதமாகும். வழிகாட்டல்களிலே மிகச்சிறந்த வழிகாட்டல் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலாகும். காரியங்களிலே மிகவும் கெட்டது மார்க்கத்திலே புதுமையான காரியங்களை நுழைவிப்பதாகும். ஒவ்வொரு புதுமையான காரியமும் பிதஅத்தாகும். ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடாகும். ஒவ்வொரு வழிகேடும் உங்களை நரகத்திற்கு இட்டுச் செல்லும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உபதேசம் என்பது ஒரு சடங்கு ரீதியான உபதேசம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குதுபாக்களின் ஆரம்பத்திலே ஞாபகப்படுத்திய ஒரு முக்கியமான உபதேசம். அதை நானும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். நாம் எல்லோரும் துல்கஅதா என்ற மாதத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பிறை 20 இருக்கிறது. இந்த காலம் என்பது முஸ்லிம்கள் உலகத்திலே உள்ள அனைத்து நாடுகளிலும் இருந்தும் மக்காவை நோக்கி ஹஜ் என்ற கடமையை நிறைவேற்றுவதற்காக பயணிக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் கடமையுடைய சிறப்பை, முக்கியத்துவத்தை எங்களுக்கு பல சந்தர்ப்பங்களிலே வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஒரு தடவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குதுபா பிரசங்கம் நிகழ்த்துகிறார்கள். அதிலே, மனிதர்களே, கது ஃபுரில அலைக்குமுல் ஹஜ் ஃபஹுஜ்ஜு, உங்கள் மீது ஹஜ் கடமை ஃபரலாக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஹஜ் செய்யுங்கள் என்று பொதுவாக சஹாபாக்கள் குழுமி இருந்த அந்த சபையிலே தன்னுடைய குதுபாவிலே குறிப்பிடுகிறார்கள். அப்போது அக்ரா இப்னு ஹாபிஸ் என்ற ஒரு மனிதர் கேட்கிறார். அகுல்ல ஆமின் என்று கேட்டார். ஒவ்வொரு வருடமும் ஹஜ் செய்ய வேண்டுமா என்று கேட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் சக்கத, விடை சொல்லாமல் அமைதியாக இருக்கிறார்கள். 2வது தடவையும் அந்த மனிதர் அதைத்தான் கேட்டார். 3வது தடவையும் அதைத்தான் கேட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்துவிட்டு ஒரு விடயத்தை சொன்னார்கள். நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் நஅம், ஆம் என்று விடை சொல்லி இருந்தால் அது உங்களுக்கு ஃபரலாக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு வருடமும் ஹஜ் செய்வது உங்களுக்கு ஃபரலாக்கப்பட்டிருக்கும். அப்போது அது உங்களுக்கு முடியாமல் போய்விடும், அதை செய்வதற்கு உங்களுக்கு முடியாமல் போயிருக்கும் என்று சொல்லிவிட்டு ஒரு பொதுவான ஒரு உபதேசத்தை சொல்லுகிறார்கள். ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு சொன்னால் அதிலே நீங்கள் அதிகமாக கேள்வி கேட்பதை விட்டுவிடுங்கள். ஏனென்றால் உங்களுக்கு முன்பிருந்த சமூகங்கள் அழிந்ததற்கு காரணம் தங்களுடைய நபிமார்களிடத்தில் அவர்கள் அதிகம் கேள்வி கேட்டதுதான். நபிமார்கள் விடயத்தில் அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டதுதான் என்ற இன்னொரு பாடத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்திலே சொல்லிக் கொடுத்தார்கள். மூசா நபியுடைய வரலாற்றிலே நமக்கு தெரியும். அந்த பக்ரா, ஒரு பசுவை அறுக்க சென்ற போது தேவையில்லாமல் கேள்வி கேட்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அது கஷ்டத்தை கொடுத்தான். எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஹதீஸிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் ஹஜ் செய்வதற்கான வசதி வாய்ப்பை பெற்றுவிட்டால், அதற்கான உடல் ஆரோக்கியத்தை பெற்றுவிட்டால், ஹஜ் கடமைக்கு சென்று வருகின்ற அந்த நிலையை
ஒரு பாதுகாப்பை அவர் பெற்றுவிட்டால் அவர் கட்டாயம் ஹஜ்ஜி செய்ய வேண்டும். ஆயுளில் ஒரு தடவை ஹஜ்ஜி செய்வது ஃபர்து. இரண்டாவது மூன்றாவது தடவைகள் என்பது உஃபரியானது, சுன்னத்தானது. ஒருவருக்கு அப்படியான வாய்ப்பு கிடைக்கிற போது அவர் தாமதிக்க கூடாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அடையாளப்படுத்துகிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே சொல்கிறார்கள், மன் அராதல் ஹஜ்ஜ ஃபல்யதஅஜ்ஜல் என்று சொன்னார்கள். உங்களில் ஒருவர் ஹஜ் செய்ய வேண்டும் என்று ஒரு நியத்து ஏற்பட்டால், ஹஜ் செய்யணும் என்ற ஒரு நியத், அதற்கான வசதி வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது, ஹஜ் செய்ய வேண்டும் என்ற நியத் அவருக்கு வந்துவிட்டால் அதை அவர் அவசரப்படுத்தட்டும் என்று சொன்னார்கள். அதிலே நீங்கள் தீவிரம் காட்டுங்கள். ஏனென்றால் இப்போது அந்த நியத்தும் இருக்கிறது, அதற்கான பொருளாதாரம் இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது. சில வேளை நீங்கள் நோய்வாய்ப்படலாம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அப்படி நோய்வாய்ப்படுகிற போது உங்களால் ஹஜ் கடமையை நிறைவேற்ற முடியாமல் போய்விடலாம். அல்லது உங்களுடைய கையிலே இருந்த பொருளாதாரம் இல்லாமல் போய்விடலாம். அல்லது ஹஜ் கடமையை நிறைவேற்றுவதற்கு தடையான ஏதாவது காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டு விடலாம். எனவேதான் ஒருவர் ஹஜ் செய்ய வேண்டும் என்று நியத்தை வைத்தால் அதை நிறைவேற்றுகிற விடயத்தில் அவர் அவசரம் காட்ட வேண்டும், தாமதிக்க கூடாது என்ற ஒரு விடயத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு அடையாளப்படுத்தினார்கள். உண்மையில் அன்புக்குரிய சகோதரர்களே, அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah. ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு சுவர்க்கத்தை தவிர வேறு கூலி கிடையாது. சுப்ஹானல்லாஹ். ஒரு அடியான், ஒரு முஸ்லிம் ஹஜ் செய்ய போகிறார். அந்த ஹஜ் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டால் அவருக்கான கூலி சுவர்க்கம் தான், வேறு கிடையாது. அப்படியான சிறப்பு மிக்க ஹஜ் கடமையை நிறைவேற்றுகிற இந்த காலகட்டத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவேதான் முதலாவது ஒரு உபதேசம், ஹஜ் கடமையை நிறைவேற்றுகிற அளவுக்கு ஒருவர் வசதி வாய்ப்பை, ஆரோக்கியத்தை பெற்றிருந்தால் அவர் உடனடியாக அதற்கான ஏற்பாடுகளை முன்கூட்டி செய்ய வேண்டும், தாமதிக்க கூடாது. இது முதலாவது ஒரு விடயம். இரண்டாவது, அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தில் இருந்து ஒரு முஸ்லிம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான சில பாடங்களையும் உங்களுக்கு இந்த ஹுதுபாவிலே அடையாளப்படுத்த விரும்புகின்றேன். அதிலே முதலாவது பாடம், இந்த உம்மத்தினர் அதிகம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் அத்தௌஹீத், அல்லாஹ் ஒருவன் என்ற ஏகத்துவ கொள்கை. இந்த கொள்கை பற்றிய பாடத்தை ஹஜ் கடமை நமக்கு புகட்டி கொண்டிருக்கிறது. எதன் மூலம் சகோதரர்களே? நாங்கள் ஹஜ்ஜுக்கு போனால், உம்ராவுக்கு போனால், இந்த ஹஜ்ஜையும் உம்ராவையும் எதை கொண்டு ஆரம்பிப்போம்? தல்பியா. இந்த தல்பியாவுடைய வாசகங்கள் நமக்கு எதை சொல்கிறது? 3 பிரகடனங்கள். முதலாவது, நாம் பிரகடனப்படுத்துகிறோம், நான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு விட்டேன். இது முதலாவது பிரகடனம். இரண்டாவது, நான் ஷிர்க்கை விட்டு நீங்கிவிட்டேன். இரண்டாவது பிரகடனம். மூன்றாவது தௌஹீத், அல்லாஹ் ஒருவன் என்ற கொள்கையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த 3 வகையான பிரகடனங்களும் இந்த தல்பியாவிலே இருக்கிறது. நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய முதலாவது பாடம் தௌஹீத். தௌஹீத் என்பது கொள்கை, அது ஒரு இயக்கம் கிடையாது. என்னிடத்திலும் அடிப்படை கொள்கை தௌஹீது தான். வேறு தஅவா களங்களில் தஅவா செய்யக்கூடிய சகோதரர்களுடைய அடிப்படை கொள்கையும் தௌஹீது தான். அந்த தௌஹீத் என்ற கொள்கைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் சொல்லுகிறோம், யா அல்லாஹ், உனக்கு கட்டுப்பட்டு உன்னுடைய அழைப்பை ஏற்று நான் வந்து விட்டேன். எல்லா விடயத்திலும் யா அல்லாஹ் உனக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன். இபாதத் செய்வதில் உனக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன். லா ஷரீக லக், உனக்கு இணை துணை கிடையாது.
ஷிர்க் இல்லை, ஷிர்க்கை விட்டு நான் நீங்கி விட்டேன். இந்த உலகத்திலே அல்லாஹ்வுக்கு இணையாக இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது, யாரும் கிடையாது. இன்னல் ஹம்த வன் நிஅமத லக் வல் முல்க் லா ஷரீக். நிச்சயமாக புகழ், நிஅமத், முல்க், ஆட்சி, அதிகாரம் எல்லாம் உனக்குத்தான் யா அல்லாஹ். உனக்கு இணை துணை கிடையாது. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். அன்புக்குரிய சகோதரர்களை யோசித்து பாருங்கள். ஒரு ஹஜ்ஜுக்கு போகிற ஒருவர், உம்ராவுக்கு போகிற ஒருவர் இந்த தல்பியாவை தன்னுடைய நாவினால் எத்தனை தடவைகள் மொழிகிறார். பலர் அந்த கருத்துக்களை விளங்காமல் தான் மொழிந்து கொண்டிருக்கிறார்கள். அறிஞர்கள் சொல்லுகிற முதலாவது விடயம், இந்த உம்மத் முக்கியத்துவப்படுத்த வேண்டிய முதலாவது விடயம் தௌஹீத். ஏனென்றால் அன்புக்குரியவர்களே, ஒருவர் மரணிக்கிற போது தௌஹீதோடு மரணித்தால் அவர் சுவர்க்கம் நுழைவார். ஷிர்க் வைத்த நிலையில் மௌத்தானால் அவர் நரகம் நுழைவார். இது மிக தெளிவான ஒரு விடயம். மன் மாத லா யுஷ்ரிகு பில்லாஹி ஷைஅன் தஹலல் ஜன்னah. அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காத நிலையில் யார் மரணிக்கிறாரோ அவர் சுவர்க்கம் நுழைவார். மன் மாத யுஷ்ரிகு பில்லாஹி ஷைஅன் தஹலன் நார். அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்த நிலையில், ஷிர்க் வைத்த நிலையில் ஒருவர் மௌத்தானால் அவர் நரகம் நுழைவார். நஊது பில்லாஹி மின்ஹா. ஒருவர் சுவர்க்கம் நுழைவதற்கும் நரகத்திலே இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கும் அவருக்கு தேவையான அடிப்படை விடயம் தௌஹீத். அல்லாஹ் ஒருவன். அல்லாஹ் ஒருவன் தான் இந்த முழு உலகத்தையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் ஒருவருக்கு மட்டும்தான் நாங்கள் வணக்கங்களை செலுத்த வேண்டும். அல்லாஹ் தனக்கென்று சில திருநாமங்களையும் பண்புகளையும் குறிப்பிட்டிருக்கிறான். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதான் தௌஹீத் என்பது. இதிலே நாம் உறுதியான நிலையில் மௌத்தாக வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சிறிய விடயத்தில் கூட ஷிர்க் என்ற இணை வைத்தல் கலந்துவிடக் கூடாது. முக்கியத்துவம் வாய்ந்தது. அன்புக்குரியவர்களே, ஒருவர் தௌஹீதோடு இருக்கிறார், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த கொள்கையோடு இருக்கிறார். ஆனால் மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு பாவங்களை செய்கிறார். அல்லாஹ் நாடினால் மன்னிக்கலாம், நாடினால் தண்டிக்கலாம். அப்படி அவருக்கு நரகத்தில் தண்டனை கிடைத்தாலும் அந்த தண்டனை என்பது அவர் தௌஹீதோடு மௌத்தாகி இருந்தால் நிரந்தரமாக கிடைக்காது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அல்லாஹ் அவரை நரகத்திலே இருந்து வெளியாக்கி சுவர்க்கத்துக்குள் அனுப்புவான். புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் நமக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், சுவர்க்கத்துக்கு ஆக கடைசியாக அனுப்பப்படக்கூடிய மனிதரும் நரகத்தை விட்டு ஆக கடைசியாக வெளியாக்கப்படக்கூடிய மனிதரும் அவர் யார் என்றால், அவருடைய உள்ளத்திலே ஈமான், தௌஹீத் அணு அளவுதான் இருக்கிறது. அவர் நன்மைகள் செய்யவில்லை, ஆனால் தௌஹீத் உள்ளத்திலே ஒரு அணு அளவு இருக்குது. அல்லாஹு தஆலா அவர்தான் கடைசியில நரகத்திலிருந்து வெளியாக்கப்படுகிறார். அவரை நரகத்தில இருந்து அல்லாஹ் வெளியாக்கி மாவுல் ஹயாத்தி என்ற ஒரு தண்ணீர் இருக்கிறது, அதற்குள் போட்டு அவரை சுத்தப்படுத்தி எடுத்து அவரை பார்த்து அல்லாஹ் சொல்லுவானாம், நீ சுவர்க்கத்துக்குள் நுழைந்து விடுன்னு சொல்லுவானாம். இப்போது அல்லாஹ் அவருடைய கண்களுக்கு சுவர்க்கம் நிரம்பி வழிவதை போன்ற ஒரு தோற்றப்பாடையும் கொடுப்பானாம். இவர் சொர்க்கத்தை பார்ப்பாராம், சொர்க்கம் நிரம்பி இருக்கிறது. அல்லாஹ் கிட்ட வந்து சொல்லுவாராம், யா அல்லாஹ் சொர்க்கத்துல இடம் இல்லை. இரண்டாவது தடவையும் அப்படி சொல்லுவார். மூன்றாவது தடவையும் சொன்ன போது அல்லாஹ் அவரை பார்த்து சொல்லுவானாம், நீ சுவர்க்கத்துக்குள் நுழைந்து விடு, உனக்கு இந்த உலகம், இந்த உலகத்தை போல 10 மடங்கு விசாலமுள்ள சுவர்க்கம் இருக்கிறது சொல்லுவானாம். இதை கேட்டவுடன் அந்த அடியானால் அதை நம்ப முடியவில்லை. அவர் அல்லாஹ்வை பார்த்து ஒரு கேள்வி கேட்பாராம், அத்தஹஸஉ பிஹி வ அன்தல் மலிக். யா அல்லாஹ், நீ அரசனுக்கெல்லாம் அரசனாக இருக்கிற காரணத்தால் இந்த அடியானை பரிகாசம் செய்கிறாயா? இதை சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சிரித்தார்கள். ஆரம்பத்தில் அல்லாஹு தஆலா அவருடைய பார்வைக்கு ஒரு தோற்றப்பாடை கொடுத்தான், சுவர்க்கம் நிரம்பி இருப்பதை போன்று. சுவர்க்கம் நிரம்புவதில்லை. கடைசியாக அல்லாஹ் சொன்னான், உனக்கு
சொர்க்கத்தை, இந்த உலகத்தை போல 10 மடங்கு விசாலம். தௌஹீத் அவருடைய உள்ளத்திலே அணு அளவுதான் இருந்தது. ஹதீஸ் வஹி. தௌஹீதோடு ஒருவர் மௌத்தானால், அவர் பாவம் செய்திருந்தால் அல்லாஹ் நாடினால் அவரை மன்னிப்பான், நாடினால் தண்டிப்பான். அந்த தண்டனை என்பது நிரந்தரம் கிடையாது. ஆனால் ஷிருக்குல் அக்பர், பெரிய இணை வைத்தலை செய்துவிட்டு ஒருவர் மௌத்தாகிவிட்டால் உள்ளத்திலே பதித்துக் கொள்ளுங்கள், அவர் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார். அவர் நரகத்திலே இருந்து வெளியாக்கப்பட மாட்டார். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற தௌஹீத் கலிமாவுடைய பெருமதியை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் சஹீஹான செய்தி என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். மறுமை நாளையிலே கோடான கோடி மக்களுக்கு மத்தியிலே ஒரு மனிதர் விசாரணைக்காக அழைக்கப்படுவார். அவர் இந்த உலகத்திலே வாழுகின்ற போது நன்மைகள் செய்யவில்லை. அவருடைய கண்ணுக்கு முன்னாலே அவர் செய்த பாவங்கள் மட்டும் 99 மிக பெரும் ஏடுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 99. இப்ப அல்லாஹ் கேட்பான், இதை வாசித்துப்பார். இந்த பாவங்களை எழுதிய வானவர்கள் உன் விடயத்தில் அநியாயம் செய்திருக்கிறார்களா? அல்லாஹ் கேட்பான். இல்லையா அல்லாஹ், நீ செய்த இந்த பாவங்களுக்கு ஏதாவது ஒரு நியாயமான காரணம் உன்னிடத்தில் இருக்கிறதா? இல்லையா அல்லாஹ். இப்போது அல்லாஹ் சொல்லுவான், இந்த நாளிலும் நீ அநியாயம் செய்யப்பட மாட்டாய் என்று சொல்லிவிட்டு ஒரு பிதாக்கத் கொண்டு வரப்படும். பிதாக்கத் என்பது நம்ம தமிழ்ல சொல்ல போனால் ஒரு கார்டு, ஒரு அட்டை, ஒரு சிறிய ஏடு. அந்த சிறிய ஏடை அவர் பார்த்தபோது, யா அல்லாஹ், இந்த 99 பாவ சுமைகளை கொண்ட ஏடுகளுக்கு முன்னால் இது எம்மாத்திரம் அவர் நினைத்துக் கொள்வார். ஆனால் அந்த பிதாக்கத்திலே, அந்த ஏட்டிலே எழுதப்பட்ட விடயம் என்ன தெரியுமா? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. தௌஹீத் கலிமா. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், மீசானுடைய அந்த தராசுகளில் ஒரு தராசிலே இந்த 99 ஏடுகள் வைக்கப்படுகின்றன. அடுத்த தராசிலே இந்த சிறிய மட்டை, சிறிய இந்த ஏடு வைக்கப்பட்டவுடன் சுப்ஹானல்லாஹ், அந்த 99 பறந்து விட்டன. இது கதித்து விட்டது. அல்லாஹ்வுடைய பெயருக்கு முன்னால், இந்த தௌஹீத் என்ற கலிமாவுக்கு முன்னால், அன்புக்குரிய சகோதரர்களே, மற்ற விடயங்களை பாருங்கள். உலமாக்கள் சொல்கிறார்கள். எனவேதான் ஒரு விடயத்தை உள்ளத்திலே பதிவு செய்ய வேண்டும் சகோதரர்களே. இந்த தௌஹீத் தௌஹீத் என்று பேசப்படுகிற கொள்கை என்பது ஒரு சாதாரணமான, ஒரு சிம்பிளான கொள்கை கிடையாது. இந்த கொள்கை இல்லாமல் ஒருவர் இந்த உலகத்திலே வாழ்ந்து மௌத்தானால் அவர் நிரந்தர நரகவாதி. இந்த ஹஜ்ஜுடைய காலத்திலே நாங்கள் ஆக கூடுதலாக எந்த நபியை பற்றி ஞாபகப்படுத்துவோம்? கூடுதலாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய ஊரிலே தன்னன் தனியாக ஒரு இளைஞனாக இருந்து கொண்டு ஷிர்க்குக்கு எதிராக போராடியவர். உங்களுக்கு தெரியுமா? தௌஹீதுக்காக வேண்டி போராடி ஒருவர் அவர். அவருடைய வீட்டில் அவருடைய தந்தை ஆசர் சிலை வியாபாரி, சிலைகளை கைகளால் செய்து விற்பனை செய்பவர். தந்தைக்கு தஅவா செய்கிறார், சிலைகளை வணங்கக்கூடாது. அந்த ஊர் மக்கள் எல்லாரும் சிலைகளை வணங்குகிறார்கள். தஅவா செய்கிறார், ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களுக்கு இதை புரிய வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஒரு தினத்தில் அவர்கள் ஒரு விசேடத்துக்காக வெளியூர் போகிறார்கள். ஒரு பொய் சொல்கிறார், என்னால் வர முடியாது, நான் காய்ச்சலாக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த ஊரிலே அவர் தங்கி இருந்து அவருடைய சிலைகள் இருக்கின்ற அந்த கோயிலுக்குள் போய் எல்லா சிலைகளையும் உடைக்கிறார். உடைத்துவிட்டு பெரிய சிலையுடைய அந்த கழுத்திலே கோடாரியை கொளி விடுகிறார். மக்கள் வந்து பார்க்கிறார்கள், சிலைகள் உடைக்கப்பட்டிருக்கின்றன. எல்லோரும் முடிவெடுத்தார்கள், இப்ராஹிம் என்ற இளைஞன் தான் அதை செய்திருக்க வேண்டும் சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். இப்ராஹிம் அழைக்கப்பட்டார், தைரியமாக வந்தார்கள், பயப்படவில்லை. அவர் சொன்னார், உங்களுடைய பெரிய கடவுள் இப்போது உயிரோடு இருக்கிறார், அவரிடத்திலே கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களுடைய கடவுளால் பேச முடியும் என்றால் பேச சொல்லுங்கள். முடியாது என்பதை உணர்த்த பார்த்தார். இந்த சிலைகளால் பேச முடியாது, இந்த சிலைகளால் பயன் தர முடியாது. அந்த
மக்களுக்கு உணர்த்த பார்த்தார், ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த காலத்தில் இருந்த கொடுங்கோலன் அரசன் அவரை அழைக்கிறான், கேட்கிறான். தைரியமாக சொல்கிறார், உன்னுடைய ரப்பு யார்? என்னுடைய ரப்பு என்பவன் படைப்புகளை உயிர்ப்பிக்கக்கூடியவன், மௌத்தாக்கக்கூடியவன். அவ்வளவுதானா? அது எனக்கு முடியும் என்றான். 2 மனிதர்களை அழைத்தான். ஒருவரை கொலை செய்தான், ஒருவரை உயிரோடு விட்டு விட்டான். இப்ப சொன்னான், நானும் ஒருவனை மௌத்தாக்கி விட்டேன், ஒருவனுக்கு உயிர் கொடுத்து விட்டேன். உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திரும்ப சொன்னாங்க, என்னுடைய ரப்பு என்பவன் சூரியனை கிழக்கில் உதிக்க செய்வான். உன்னால் முடியும் என்றால் இந்த சூரியனை மேற்கில் உதிக்க செய்து காட்டு. வாயடைத்து போனார்கள். அன்புக்குரியவர்களே, நாம் ஹஜ்ஜுடைய காலத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசுகிறோம் என்றால், அவர் அந்த சமூகத்திலே இந்த தௌஹீத் என்ற ஏகத்துவ கொள்கையை நிலைநாட்டுவதற்காக ஒரு இளைஞனாக இருந்து கொண்டு தன்னந்தனியாக பாடுபட்டவர், ஷிர்க்கை எதிர்த்தவர். வீட்டிலே எதிர்ப்பு, ஊரிலே எதிர்ப்பு, தனிமையிலே நின்றார்கள். நெருப்பு குண்டத்துக்குள் எறியப்பட்டார்கள், பயப்படவில்லை. அல்லாஹு தஆலா அந்த நெருப்பை குளிர்மையாக்கி கொடுத்தான் அவருக்கு. யானார் கூனி பர்தன் வ ஸலாமா, நெருப்பே இப்ராஹிமுக்கு குளிர்ச்சியை கொடுத்து விடு, இப்ராஹிமுக்கு பாதுகாப்பை கொடுத்து விடு. நெருப்புக்குள் விழுந்தால் எரிய வேண்டும். அல்லாஹ் நெருப்புக்கு கட்டளையிட்டான். நெருப்பு அவருக்கு சுடவில்லை, குளிராக இருந்தது. இந்த வரலாறுகள் எல்லாம் நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம் தௌஹீத். எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, முதலாவது ஹஜ்ஜுடைய காலத்திலே இருக்கிற நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய முதலாவது பாடம் அத்தௌஹீத். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லா ஷரீக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக் வல் முல்க் லா ஷரீக். இந்த தல்பியா என்பது அல்லாஹ் ஒருவன் என்பதற்கான பிரகடனம், தௌஹீதுக்கான பிரகடனம். நான் ஷிர்க்கை விட்டு நீங்கி விட்டேன் என்ற ஒரு பிரகடனம். இந்த பிரகடனம் நமக்கு அந்த பாடத்தை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. இது முதலாவது நாம் உள்ளத்திலே பதிவு செய்ய வேண்டும். இரண்டாவது ஒரு முக்கியமான பாடம் சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே எத்தனை ஹஜ்ஜுகளை செய்தார்கள்? ஒரே ஒரு ஹஜ்ஜு தான் செய்தார்கள். அந்த ஹஜ்ஜை தான் நாங்கள் ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்கிறோம், இறுதி ஹஜ். அந்த ஹஜ் கடமையிலே அல்லாஹ்வுடைய தூதர் அருமை சஹாபாக்களுக்கு அந்த ஹஜ்ஜுடைய கிரியைகளை, வணக்கங்களை, ஓதல்களை, முறைகளை ஒவ்வொன்றாக செயல்முறையினூடாக சொல்லிக் கொடுத்து விட்டு கடைசியாக அவர்களை பார்த்து சொன்னார்கள், ஹுது அன்னி மனாசிக்கக்கும் என்று சொன்னார்கள். என்னிடமிருந்து இந்த வணக்கங்களை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இதிலிருந்து நாங்கள் பெறுகின்ற பாடம் என்ன? ஒரு முஸ்லிம் வணக்கம் செய்கிற விடயத்தில் அல் இத்திபா, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறைகளை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும். இதை செய்தால் நன்மை தானே, இதை செய்தால் என்ன பிழையா என்ற கேள்விகள் எல்லாம் இங்கு வரக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ் கடமையை செய்தார்கள், அதை எப்படி செய்ய வேண்டும் என்று செயல்முறை வகுப்பினூடாக கற்றுக் கொடுத்தார்கள். அதில் ஓதுகின்ற ஒவ்வொரு ஓதல்களையும் கற்றுக் கொடுத்தார்கள். ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்கள் இதை படித்து விட்டு போக வேண்டும், இதை தெரிந்து விட்டு போக வேண்டும். சஹீஹாக வந்த ஓதல்களை பாடமாக்கி விட்டு போக வேண்டும். அப்படி நாம் சென்று ஹஜ்ஜை நிறைவேற்றினால்தான் அந்த ஹஜ் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த ஒரு பாடம் நமக்கு இருக்கிறது. இது ஹஜ்ஜுடைய வணக்கத்துக்கு மட்டுமல்ல சகோதரர்களே, எல்லா வணக்கங்களுக்கும். ஒருவர் ஒது செய்ய வேண்டும். எப்படி ஒது செய்வது? தன்னுடைய தந்தையை பார்த்து, பாட்டனை பார்த்து ஒது செய்து பழகியவருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி ஒது செய்தார்கள்? சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஒது செய்கிற போது அவர்கள் எப்படி கை கழுவினார்கள், வாய்க்கோப்பளித்தார்கள், முகம் கழுவினார்கள், கை கழுவினார்கள், தலையை மசுகு செய்தார்கள், எப்படி காதுகளை எப்படி மசுகு செய்தார்கள், 2 கால்களையும் எப்படி கழுவினார்கள், ஒவ்வொன்றையும் பாடம் எடுத்தார்கள், அவர்கள் படித்தார்கள். செயல்முறை வகுப்பினூடாக அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களுக்கு விளங்கப்படுத்தினார்கள். எனவேதான் நாங்கள் ஒது செய்கிற போது அப்படித்தான் ஒது செய்ய வேண்டும், தயம்மம் செய்கிற போது அப்படித்தான் தயம்மம் செய்ய வேண்டும்.
ஐவேளை தொழுகைகளை தொழுகிற போது அப்படித்தான் தொழ வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் மிம்பரிலே இருந்து கொண்டு உயரமான இடத்திலே தொழுது காட்டுகிறார்கள். சல்லு கமா ராய்துமுனி உஸல்லி, என்னை நீங்கள் எப்படி தொழக் கண்டீர்களோ அப்படி தொழுங்கள் அடிக்கடி சொல்லப்படுகிறது. ஆனால் நான் வளமையை போன்றே தொழுது கொண்டிருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி கைகளை உயர்த்தினார்கள், எப்படி தக்பீர் கட்டினார்கள், எப்படி சுஜூதிலே, எப்படி ருகூஇலே, ஒவ்வொன்றிலும் என்ன ஓதல்களை ஓதினார்கள், அதிலே நாங்கள் கூட்ட முடியாது. அந்த முறைகளை மாற்ற முடியாது. மாற்றினால் அந்த தொழுகை என்ற வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்படாது. நோன்பிலும் அப்படித்தான், ஹஜ்ஜிலும் அப்படித்தான். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் தான் இந்த உலகத்திலே சஹாபாக்களால் கடுமையாக அவதானிக்கப்பட்ட ஒரு தலைவர். அல்லாஹ்வுடைய தூதரை சஹாபாக்கள் எல்லா விடயங்களிலும் கூர்ந்து கூர்ந்து அவதானிப்பார்கள், கவனிப்பார்கள். எந்த அளவுக்கு என்றால், அல்லாஹ்வுடைய தூதருடைய தாடியில், தாடி முடிகளில் எத்தனை நரைமுடிகள் இருக்கிறது என்பதை கூட சஹாபாக்கள் கவனித்திருக்கிறார்கள். அது அவங்களோட ஆதத். அப்படித்தான், அந்த அளவுக்கு தான் நமக்கு இருக்க வேண்டும் என்பதல்ல, அந்த அளவுக்கு சஹாபாக்கள் அவதானித்தார்கள். எனவேதான் வணக்க விடயங்களில் அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த வணக்கம் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் செய்து காட்டினார்களோ அப்படித்தான் செய்ய வேண்டும். அப்படி செய்யாமல் நாம் புதிதாக ஒரு வணக்கத்தை செய்தால் பித்அத். நான் ஆரம்பத்திலே அதைத்தான் சொன்னேன். ஒவ்வொரு ஹுத்பாவிலும் அல்லாஹ்வுடைய தூதர் குல்லு பித்அத்தின் ضلالத் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். பித்அத்கள் எல்லாமே வழிகேடு. அது அகீதா சார்ந்த பித்அத்தாகவும் இருக்கலாம், அமல் சார்ந்த பித்அத்தாகவும் இருக்கலாம். ஒரு வணக்கத்தை பொறுத்த வரையிலே அடிப்படையில் மார்க்கமாக்கப்படாத ஒன்றை நாம் வணக்கமாக செய்ய முடியாது. ஒரு புதிய தொழுகையை நாங்கள் உருவாக்கி தொழ முடியாது. ஒரு புதிய திக்ரை நாங்கள் உருவாக்கி ஓத முடியாது. ஒரு புதிய சலவாத்தை நாங்கள் உருவாக்கி சலவாத்து கூற முடியாது. அது அடிப்படையில் மார்க்கமாக்கப்படாத விடயம். அது பித்அத்துன் ஃபில் அமல், அமல் சார்ந்த ஒரு பித்அத். அல்லாஹ்வுடைய தூதர் வஃபாத்தானார்கள். சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரின் மீது எந்த அளவுக்கு அன்பு வைத்திருந்தார்கள் சகோதரர்களே, எங்களை விட பல மடங்கு. ஆனால் அந்த சஹாபாக்கள் யாரும் அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்ததற்கு பிறகு அவர்கள் பிறந்த மாதத்தை அடிப்படையாக வைத்து பிறந்த தினம் கொண்டாடவில்லை. ஆனால் இன்றைக்கு நம்முடைய சமூகத்திலே ரபியுல் அவ்வல் மாதத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறந்த தின விழாக்கள் கொண்டாடப்படுகிறது என்று சொன்னால் அது பித்அத். அது அடிப்படையிலே மார்க்கமாக்கப்படாத ஒரு விடயம். சில விடயங்கள் இருக்கும், சில இபாதத்துகள் இருக்கும், அடிப்படையில் மார்க்கமாக்கப்பட்டிருக்கும். ஆனால் அதில் எண்ணிக்கையில் நாங்கள் பித்அத்துகளை செய்ய முடியாது. அதை செய்கின்ற முறைகளில் பித்அத்துகளை செய்ய முடியாது. உதாரணத்துக்கு சகோதரர்களே, அத்துஆ என்பது மார்க்கத்திலே இருக்கிறது. நாம் துஆ செய்ய வேண்டும். இதை செய்கிற முறைகளில் நாங்கள் புதிய விடயங்களை உருவாக்க கூடாது. உதாரணத்துக்கு கூட்டு துஆ ஓதுறது, கூட்டாக திக்ர் செய்யறது. திக்ர் இஸ்லாத்தில் இருக்குது. நாம் திக்ரை மறுப்பதில்லை. ஆனால் அந்த திக்ர் செய்கிற முறை, ஹாஹூண்டு கத்துறது, அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தரவில்லை. எண்ணிக்கை விடயத்தில் கூட ஒரு உதாரணத்துக்கு ஒருவர் சலாம் கொடுத்து விட்டால் சுபஹானல்லாஹ் 33 தடவை தான் சொல்ல வேண்டும். அதான் சுன்னத். நான் ஒரு 50 தடவை சொல்ல போறேன், நன்மைதான் என்று சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு மார்க்கம் அதை ஸ்ட்ரிக்டா சொல்லி இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு விடயத்தை வணக்கமாக சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது போல அதை நாம் சொல்ல வேண்டும், செய்ய வேண்டும். அப்ப அந்த ஒரு பாடம் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்திலே நமக்கு மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அந்த ஒரு பாடத்தையும் நம்முடைய வணக்க விடயங்களிலே நாங்கள் பின்பற்ற வேண்டும். அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஹுது அன்னி மனாசிக்கக்கும், என்னிடமிருந்து உங்களுடைய வணக்கங்களை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். எனவே இந்த ரெண்டு முக்கியமான பாடங்களும் அத்தௌஹீத் அல் இத்திபா, அல்லாஹ் ஒருவன் என்ற கொள்கையோடு நாம் வாழ்ந்து மௌத்தாக வேண்டும். அடுத்தது நாம் செய்கின்ற வணக்கங்கள் அனைத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த முறைப்படி செய்ய வேண்டும். இந்த ரெண்டு பாடங்களையும் நாங்கள் கற்று நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த வேண்டும். அதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على محمد وعلى آل محمد
كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஹஜ்ஜுடைய காலத்திலே நாம் செய்கின்ற இன்னொரு முக்கியமான ஒரு இபாதத்து தான் உலுஹியா என்ற ஒரு இபாதத். இது நாங்கள் துல்ஹஜ் பிறை 10 பெருநாள் தொழுது ஹுதுபா பிரசங்கத்தை முடித்ததற்கு பிறகு நாம் நிறைவேற்றுகின்ற ஒரு வணக்கம் உலுஹியா. அதை முன்கூட்டி ஏன் ஞாபகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, இந்த நியத்து வைத்தவர்களுக்கு மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான சட்டம் இருக்கிறது. அதற்காகத்தான் உலுஹியா என்ற வணக்கத்தை பொறுத்தவரையிலே உலமாக்கள் அது பற்றிய சட்டம் என்ன என்ற கேள்விக்கு 2 வகையான தீர்ப்புகளை கொடுத்திருக்கிறார்கள். சில உலமாக்கள் சொல்லுகிறார்கள் அது சுன்னா முஅக்கதா என்று, வலியுறுத்தப்பட்ட சுன்னத். இன்னும் சில உலமாக்கள் அது வாஜிப், கடமை என்று சொல்லி இருக்கிறார்கள். இந்த வாஜிப் என்று சொல்லக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரு ஹதீஸை ஆதாரமாக சொல்லுகிறார்கள். என்ன ஹதீஸ் என்றால், உங்களில் ஒருவருக்கு உலுஹியா கொடுக்கிற வசதி இருந்தும் அவர் உலுஹியா கொடுக்கவில்லை என்றால் எங்களுடைய தொழும் திடலுக்கு அவர் நெருங்க வேண்டாம் என்று சொன்ன ஹதீஸ். இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து சில உலமாக்கள் உலுஹியா வாஜிப் என்று சொல்லி இருக்கிறார்கள். எனவே ராஜிஹான சரியான கருத்து, அன்புக்குரியவர்களே, உலுஹியா என்பது சுன்னா முஅக்கதா, வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னா. ஒரு முஸ்லிமை பொறுத்த வரையிலே அவருக்கு தனியாகவோ கூட்டாகவோ உலுஹியா கொடுப்பதற்கான வசதி இருந்தால் அவர் உலுஹியா கொடுக்காமல் இருக்க முடியாது. அவர் கொடுப்பதுதான் மிகச் சிறந்தது என்பதை உலமாக்கள் அனைவரும் வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலுஹியா கொடுத்தார்கள். பெருநாள் தொழுகை தொழுவிப்பார்கள், ஹுதுபா பிரசங்கம் செய்வார்கள். முடிந்து வந்த கையோடு அல்லாஹ்வுடைய தூதர் 2 கொழுத்த கொம்புள்ள கிடா ஆடுகளை தன்னுடைய கையால் அறுத்து உலுஹியா கொடுத்தார்கள். அவர்கள் அறுக்கின்ற போது பிஸ்மில்லாஹி வல்லாஹு அக்பர் என்று சொல்லி அறுத்தார்கள். இன்னொரு விடயத்தை சொன்னார்கள், இந்த 2 ஆடுகளையும் அல்லாஹ்வுடைய தூதர் அறுக்கிற போது அதிலே ஒன்று எனக்கும் என் குடும்பத்துக்கும், அடுத்தது என்னுடைய உம்மத்தில் யாரெல்லாம் உலுஹியா கொடுக்காமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு என்று சொல்லி அறுப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலுஹியா என்ற வணக்கத்துக்கு கொடுத்திருக்கிற முக்கியத்துவம். எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலுஹியாவை ஒருவர் தனக்கும் தன் குடும்பத்துக்கும் தனியாக கொடுக்க முடியும் என்றால் ஒரு ஆட்டை உலுஹியாவாக கொடுக்க முடியும் இன்ஷா அல்லாஹ். தனக்கும் தன் குடும்பத்துக்கு சேர்த்து ஒரு ஆடு, அல்லது தனக்கும் தன் குடும்பத்துக்கும் சேர்த்து ஒரு மாட்டை உலுஹியாவாக கொடுக்க முடியும். ஒருவருக்கு தனிமையில் ஒரு மாடை கொடுக்க முடியவில்லை என்றால் அவர்கள் 7 பேர்கள் சேர்ந்து ஒரு மாட்டை உலுஹியாவாக கொடுக்க முடியும். 7 பேர் பங்கு வைத்து அந்த பங்குகளின் அடிப்படையில் அவர்கள் ஒரு மாட்டை உலுஹியாவாக கொடுக்க முடியும். சில வேளைகளில் அதை விட குறைவானவர்கள் சேர்ந்தாலும் கூடும் இன்ஷா அல்லாஹ். குடும்பத்திலே 4 சகோதரர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் 4 பேர்களும் சேர்ந்து ஒரு மாட்டை உலுஹியாவாக கொடுக்க முடியும். அப்படி உலுஹியாக கொடுக்கிற போது, இப்ப 4 பேர் உலுஹியா சேர்ந்து கொடுக்கிற போது அவர்கள் நியத்து வைக்கிற போது எங்களுக்கும் எங்களோட குடும்பத்துக்கும், எங்களோட குடும்பத்துல மௌத்தான இப்ப உம்மா பாப்பா இருந்தா அவர்களையும் அந்த இடத்தில் நியத்து வைத்துக் கொள்ள முடியும், நாம சேர்ந்து கொடுக்கிற போது மட்டும். யாராவது மௌத்தாக போற ஒருவர் மௌத்தாகி விட்டார், அவர் மௌத்தாகிறதுக்கு முன்னால வசியத்து செஞ்சார், எனக்காக நீங்க உலுஹியா கொடுங்க என்று வசியத்து செய்தால் அவருக்காக உலுஹியா கொடுப்பது வாஜிப். இதை உலமாக்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். அப்ப எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலுஹியா என்ற வணக்கத்தை நாங்கள் தனியாகவோ கூட்டாகவோ கொடுக்க முயற்சிக்க வேண்டும். உண்மையிலேயே நாங்கள் பெருநாள் தினத்தில் ஆடைகள் வாங்குவதற்கு ஆயிரக்கணக்கான ரூபாய்களை செலவழிக்கிறோம். ஒரு குடும்பத்தில 2-3 பேர் இருந்தா குறைஞ்சது 50,000 60,000 செலவழிக்கிறாங்க. பெருநாளைக்கு பிறகு குடும்பத்தோட சேர்ந்து ஒரு ட்ரிப், ஒரு சுற்றுலா போறாலும் ஆயிரக்கணக்கான ரூபாய்களை செலவழிக்க தயார். சில பயணங்களின் போது 50,000 1,00,000 எல்லாம் செலவழியுது. ஆனால் உலுஹியாவுக்கு ஒரு பங்கு கொடுக்க இவருக்கு வசதி இருக்குது,
ஏழும் இருக்குது, ஆனா கொடுக்கல. ஆனா உண்மையிலேயே அல்லாஹு தஆலா அந்த உலுஹியா என்ற வணக்கத்துக்கு பின்னால ஒரு மிகப்பெரிய தியாகத்தை நமக்கு அடையாளப்படுத்துகிறான். இப்ராஹிம் இஸ்மாயில் நமக்கு தெரிந்தது நினைவூட்டல் தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கனவில் தான் வஹி கொடுத்தான். இறை தூதர்களுக்கு வருகின்ற உண்மை கனவுகள் வஹி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கனவில் வஹி அறிவித்தான். தன் மகனிடத்திலே வந்து சொல்கிறார்கள், என் அருமை மகனே, உன்னை அறுத்து கொடுக்கும்படி அல்லாஹ் கனவிலே வஹி அறிவித்துள்ளான். நீ என்ன சொல்கிறாய்? ஒரு தந்தை ஒரு மகனிடத்திலே கேட்கிறார். ஒரு சாலிஹான மகன் எப்படி சொல்கிறான்? என் தந்தையே, உங்களுக்கு கட்டளையிடப்பட்டதை நீங்கள் செய்யுங்கள். என்னை பொறுமையாளர்களில் ஒருவராக நீங்கள் கண்டுகொள்வீர்கள். என்னை நீங்கள் முழுமையாக அறுக்கும் வரைக்கும் நான் பொறுமையோடு தான் இருப்பேன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு தஆலா இப்ராஹீமை சோதித்தான், அவருடைய மகனை சோதித்தான். அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக இப்ராஹிம் என்ற அந்த அடியார், அந்த இறை தூதர் தன் மகனை கூட அறுக்க வந்தார். அல்லாஹ் சோதிக்கிறான். இப்ராஹீமை அல்லாஹ் பல விடயங்களை கொண்டு சோதித்தான். எல்லா சோதனைகளிலும் அவர் பாஸ் பண்ணினார். அதற்காகத்தான் சகோதரர்களே அவருக்கு அல்லாஹ் வைத்த பேர் என்ன? ஹலீலுல்லாஹ். இப்ராஹிமுக்கு அல்லாஹ் வச்ச பேர் என்ன? ஹலீலுல்லாஹ், அல்லாஹ்வின் நண்பன். அல்லாஹ் இப்ராஹிமை தன் ஹலீலாக எடுத்துக்கொண்டான். ஏனென்றால் அன்புக்குரிய சகோதரர்களே, அவர் செய்த தியாகங்கள். அவர் தன் மகனை அறுப்பதற்கு அழைத்து செல்கிறார், அறுப்பதற்கு தயாராக இருக்கிறார். அப்போதுதான் வஹி வருகிறது, இப்ராஹீமே, இந்த சோதனையில் நீங்கள் சித்தி அடைந்து விட்டீர்கள். உங்கள் மகனை அறுக்க தேவையில்லை, அதற்கு பதிலாக ஒரு ஆட்டை அருங்கள். இதை நினைவு கூறுவதற்காகத்தான் ஒவ்வொரு துல்ஹஜ்ஜிலும் நாங்கள் உலுஹியா கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய தியாகத்தை செய்கிறார்கள். நாங்கள் நம்முடைய பொருளாதாரத்தில் ஏதோ சின்ன தியாகம், அவ்வளவுதான். அதை நினைவு கூர்ந்து செய்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, உண்மையிலேயே அது துல்ஹஜ் பிறை 10 நாங்கள் ஹஜ்ஜு பெருநாள் தொழுகை முடித்த கையோடு உலுஹியா கொடுக்க ஆரம்பிக்கலாம். தஷ்ரீக்குடைய நாட்கள் வரும் வரைக்கும் கொடுக்கலாம். ஆனா இந்த வருடத்தை பொறுத்த வரையிலே நாம் பல்லின சமூகத்துக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நமக்கு மிக தெளிவாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய பொஷன் போயா டே வருகிறது. அதற்கு முன்னர் அந்த தினத்திலே நாங்கள் மத ரீதியான புண்படுத்தலை ஏற்படுத்திவிடக் கூடாது. பல்லின சமூகத்துக்கு மத்தியிலே வாழக்கூடிய நாங்கள் பிற மதத்துடைய கலாச்சாரம் தனித்துவங்களை மதித்து நடக்க வேண்டும் என்று மார்க்கம் மிக தெளிவாக சொல்கிறது. அதில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். எனவே நமக்கு இருக்கக்கூடிய அவகாசம் இருக்கக்கூடிய அந்த தினத்திலே நாம் உலுஹியாவை கொடுத்து முடிக்க வேண்டும். அது நம்முடைய கடமை. வசதி இருக்கிறவர்கள் அந்த கடமையிலே பொடுபோக்காக இருக்கக்கூடாது என்ற ஒரு விடயத்தையும், அதிலே நம்முடைய தியாகத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு விடயத்தையும் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த இடத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். எனவேதான் இந்த உலுஹியா என்பது ஒரு பெரிய ஒரு தலைப்பு. உலுஹியா கொடுக்க விருப்பம் உள்ளவர்கள் அது பற்றிய சட்டங்களை நீங்கள் கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு விடயத்தை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். ஒருவர் உலுஹியா கொடுப்பதற்கு நியத்து வைத்து விட்டார். அவர் துல்ஹஜ் பிறை தென்பட்டதிலிருந்து உலுஹியா கொடுக்கும் வரைக்கும் தன்னுடைய முடிகளை வெட்டக்கூடாது, நகங்களை வெட்டக்கூடாது. அது ஒரு சுன்னத். உதாரணத்துக்கு ஒருவர் துல்ஹஜ் பிறை தென்படுகிறது, உள்ளத்திலே நியத்து வைக்கிறார், இந்த முறை உலுஹியா கொடுக்கணும். அவர் அந்த நியத்து வைத்ததிலிருந்து உலுஹியா கொடுக்கும் வரைக்கும் முடிவெட்டவும் நகம் வெட்டவும் கூடாது, தவிர்த்து கொள்ள வேண்டும். இப்ப ஒருவருக்கு துல்ஹஜ் பிறை முதலாவது நாளில் அப்படி ஒரு நியத்து இருக்கல, அப்படி ஒரு வசதி இருக்கல. துல்ஹஜ் பிறை 5வது 6வது நாளில அவருக்கு ஒரு வசதி வருது, அப்போது நியத்தை வைக்கிறார் என்று சொன்னால் அன்பிலிருந்து அவர் உலுஹியா கொடுக்கும் வரைக்கும் தவிர்த்து கொண்டால் போதுமானது. அப்ப அது ஒரு முக்கியமான சுன்னா. இந்த உலுஹியா கொடுக்க இருக்கிறவர்கள் அந்த சுன்னாவையும் கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை முன்கூட்டியே ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இது ஹஜ்ஜுடைய காலம். இந்த ஹஜ்ஜுடைய காலத்திலே ஒரு சில விடயங்களை எனக்கும் உங்களுக்கும் நான் ஞாபகப்படுத்தி இருக்கிறேன். அதிலே முதலாவது ஹஜ் வணக்கத்துடைய முக்கியத்துவம், சிறப்பு. ஹஜ் செய்ய வசதி உள்ளவர்கள், ஆரோக்கியம் உள்ளவர்கள் ஹஜ் செய்கின்ற விடயத்தில் அவசரம் காட்டுங்கள். இரண்டாவது, ஹஜ்ஜுடைய வணக்கத்தில்
ஒவ்வொரு முஸ்லிமும் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான 2 பாடங்களை சொன்னோம். அதுல ஒன்று தௌஹீத், அடுத்தது அல்-இத்திபா, வணக்கங்களில் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்ற வேண்டும். மூன்றாவதாக உலுஹிய்யா என்ற ஒரு வணக்கம், அந்த வணக்கத்துடைய முக்கியத்துவத்தையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறேன். எனவே இந்த விடயங்களை நாம் நம்முடைய உள்ளங்களிலே சுமந்து செல்ல வேண்டும், அதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த வேண்டும். அதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிமுஸ் ஸலாம்.